ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னி விலாக்ஸ் நியூசிலாந்து. இன்னைக்கு நம்ம பொங்கல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு எப்படி ரெடி ஆனோம், வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணோம், பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற விலாக் தான் பார்க்க போகிறோம். டியூஸ்டே ஈவினிங்ல இருந்தே பொங்கல் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே விலாக் தாங்க சேர்த்து பார்க்க போகிறோம். வீட்டை வந்து பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் மாவிலி தோரணம் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நிலவாசல்ல தொங்குறதுக்கு பொங்கல் தீம்ல வந்து அந்த கவ்வும் பொங்கல் பானையும் வச்சு இது ஒரு தோரணம். இது ரெண்டுமே நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பாருங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு பொங்கலுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா வெத்தலை இதெல்லாமே வேணும் இல்லையா, அதனால அதை போய் வாங்கிட்டு வந்தேன். வெத்தலை தாங்க கிடைக்கவே இல்லை, தேடி தேடி ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் நல்ல பாக்கெட்டா இருந்தது, எடுத்துட்டு வந்தேன். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா என்னோட டே ஆஃப். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவுமே வந்துட்டு கிளீனிங் ஒர்க்கு, டெக்கரேஷன் ஒர்க்கு, பொங்கலுக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடணும் அப்படின்றது தான் பிளானு. ஸோ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் மாவாட்டுறதுக்காக. ஸோ காலையில் எந்திரிச்சு வந்த உடனே கிரைண்டரில் மாவை போட்டுட்டு, ஏன்னா ஒன்ஸ் அதை ஆட்டி முடிச்சிட்டோன்னா அதை உரமா வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ளாக்ஸுமே பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு முதல்ல பாலை கொடுத்துட்டோன்னா அவன் பேசாமல் கொஞ்சம் நேரம் தூங்குவான். அவனுக்கு பாலை கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாவுமே ஆட்டி முடிச்சிருச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து ஜம்ப் பண்ணிட்டு என்னைய க்ளீன் பண்ணவே விடலை பார்த்துக்கோங்க. என் பசங்களும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு போல, விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னைய வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். பசங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஆனுவல் லீவு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து வீடை ஃபுல்லாக தூசு தட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் தானே மெயின். ஸோ கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தேன். வீடு வாங்கும்போது இந்த ஒயிட் கலர் ஷெல்ஃப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுக்கு, ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆனால் இப்போ அதில் ஒரு இவ்வளோண்டு தூசி பட்டா கூட அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே, அது ஒரு பெரிய பாடு. ஒரு வழியாக கிச்சன் ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மாப்பு. நம்ம ஜஸ்ட் ஃப்ளோர் கிளீனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே எலக்ட்ரிக் ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு மாப் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கவுச்சஸ்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நகட்டிட்டு மாப் போடுறதே ஒரு பெரிய வேலை. யூஸ்வலாக பசங்க ஹெல்ப் பண்ணுவானுங்க. இன்னைக்கு அவனுங்க தூங்கிட்டு இருக்கானுங்க, எந்திரிச்சு வரவே இல்லை. லீவு தானேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே தூங்கட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு சரி பூஜை ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷம் பொங்கல் வேற வீக் டேல வருதுங்க. நம்மளுக்கும் வேலை இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா லீவ் போட்டுட்டேன். பசங்களும் லீவ்ல இருக்கிறானுங்க. ஸோ நம்மளும் லீவ் போட்டோம்னா பொங்கலை வந்து சேர்ந்து ரிலாக்ஸா கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா 2 days ஆஃப். ஸோ வெனஸ்டேவே இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா தேர்ஸ்டே வந்து பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடிடலாம் அப்படின்றது தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் கோலம் இருந்தது அதை ஒட்டிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுப்போம். அது எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி அதுக்குமே சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அந்தந்த தீமுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வருஷம் பொங்கல் தீம்ல ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த தோரணம் எல்லாமே பண்ணேன். அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா நானே வந்து ஓனா பேப்பர்லயோ இல்லை பிளாஸ்டிக் பேக்லயோ வந்து பண்ணியிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஹவுஸ் வார்மிங் பண்றதுக்காக நானே ரெடி பண்ணது. அது எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிட்டு நம்மளோட நெய்பர் வீட்டில் வாழை மரம் இருந்தது. ஸோ என்னோட பெரிய பையனை கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் வாழை இலையெல்லாம் பறிச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூத்து இருந்தது. அதை எல்லாத்தையுமே பறிச்சு வச்சுட்டோம்னா காலையில எந்திரிச்சோடனே சாமிக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக பூ எல்லாத்தையுமே முத நாள் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா பறிச்சு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க. லீவ்ஸ்ல வந்து ஒரு பவுச் மாதிரி பண்ணிட்டு அதுல ஃப்ளவரை வச்சு வீட்டில் அங்கங்க வால்ல வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. சரி நம்மளும் இந்த வாட்டி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா இருந்தது. அதுவும் இந்த கிரீன் கலர் லீவ்ஸ்ல ரெட் கலர் ஃப்ளவர் வச்சு அங்கங்க வைக்கும்போது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா அட்ராக்டிவா இருந்தது. ரொம்ப அழகா வந்திருந்தது. அதையுமே பார்த்தீங்கன்னா அங்கங்க வீட்டில் வால்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக பார்த்தீங்கன்னா நான் உள்ள வந்து ஒரு சின்ன மினியேச்சர் பொங்கல் தீம்ல வந்து ஒன்று பண்ணியிருக்கேன். அதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். அந்த லிங்க்குமே கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த டெக்கரேஷன் ஒர்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆயிடுச்சுங்க. பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏர்லியராக எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு பொங்கலை ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ளாக்ஸுக்கு பாலெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஊர்ல இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கும்பலா பொங்கல் கொண்டாடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா சிங்கிளா கொண்டாடுறோம்.
மெயினா இந்த விசேஷ நாள்லாம் வரும்போது தாங்க ஊர ரொம்ப மிஸ் பண்றோம். அது வரைய கூட ஒண்ணும் தெரியாது. ஒர்க்கு, அதுக்கப்புறம் வீட்ல வேலை, பிஸியா அப்படியே ஓடிருங்க. ஆனா இந்த மாரி விசேஷ நாள் வரும்போது தான் அப்படியே நம்மளுக்கு பழைய நினைப்பெல்லாம் வரும். ஆஹா! ஊர்ல இப்படி இருந்தோமே, அப்படி இருந்தோமே, இங்க வந்து தனியா இருக்கோமே அப்படின்ட்டு. பட் ஓகே தாங்க. இது நம்மளா சூஸ் பண்ணது. இதுக்கு வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. நம்மளும் ஃபீல் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. பொங்கல் வச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் உளுந்த வடை இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் பசங்களையே எழுப்புனேன். ஸோ அவங்களுமே டக்குன்னு குளிச்சுட்டு ஹஸ்பண்டுமே எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இந்த ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அடிக்கிறோம்ல, அந்த சவுண்ட் அவன ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. யூசுவலா பேசாம தான் இருப்பான். இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஹைப் ஆயிட்டு, அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு அது பிடிக்கவே இல்ல. பார்க் கூட பண்ணிட்டு இருந்தான். இலை போட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகை காய், சாம்பார், ரசம், அப்புறம் பாயாசம், வடை, அப்பளம் இதெல்லாமே வச்சு திருப்தியா சாப்பிட்டுட்டோம். அன்னைக்கு வந்து வெதர் சரியே இல்லைங்க நியூசிலாந்துல. சரியான மழை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்லயே ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.